சமையல் பிடிக்கும்னா சக்தி மசாலாவும் பிடிக்கும். திராவிடர்களின் ஆட்சி, திமுகவின் ஆட்சி ஸ்டாலின் காலத்தில் ஒழியும். எடப்பாடி காலை நீக்கி வாழ்கிறார். ஸ்டாலினுடைய போலினால் உனக்கு வாக்கு விடும் என்றால் நீ போய் திமுகவில் சேர். வேலுமணி செய்தால் அது லஞ்சம், அது ஊழல். அதே செந்தில் பாலாஜி செய்தால் ஊழல் இல்லையா? ஒரு 30 பேர் யோக்கியனாக உன்னுடைய கட்சியிலே இல்லை என்று சொன்னால் 60 லட்சம் பேர் கொண்ட கட்சியை கலை. பிஜேபி மோசமான கட்சி, மனிதர்களை சிறுமைப்படுத்துகிற கட்சி, மனிதர்களை மதவாரியாக பிரித்தறிகின்ற கட்சி. இந்த சிதம்பரத்திலிருந்து இளங்கோவன் வரையிலும் அத்தனை பேர் காங்கிரஸை நாசமாக ஆக்கிவிட்டார்கள். மோடி சொன்னால் சரியாக போய்விட்டதா? காஷ்மீர் பயிலை பார்க்கலாம், இந்த படத்தை பார்க்க கூடாதா? 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்டாலினை வைத்துக் கொண்டு சொன்னவன் நான். ஆளுநர் மாளிகையில் ஒரு ஆள், இதெல்லாம் எதுக்கு தகுதி இல்லாத ஆள். வணக்கம். வணக்கம். புதுசா அரசியல் பயணம், அரசியல் கட்சி தொடங்கி இருக்கீங்க. எங்க உங்களோட கட்சியோட துண்டு, கரை வேஷ்டி எதுவும் காணா? கரை வேட்டி கிடையாது, கரை போட்ட துண்டு கிடையாது. காந்தி தான் எங்களுடைய அடையாளம். தமிழ்நாடு வரைபடத்திற்குள் காந்தி நடக்கிறார். பசுமையான தமிழ்நாடு, அதுதான் கொடியினுடைய நிறம். அதனாலே எங்களுக்கு எப்பொழுதெல்லாம் தெளிவு இல்லையோ அப்பொழுதெல்லாம் காந்தியை நாங்கள் உரசி பார்த்து கொள்வோம். ஏனென்றால் பொது வாழ்க்கை, 2000 ஆண்டு பொது வாழ்க்கையில் சாணக்கியர்களாக இருக்கட்டும், மற்றவர்களாகிற மேக்கிவெல்லியாக இருக்கட்டும், எல்லோரும் அரசியல் என்பது வேறு, தனி மனித வாழ்க்கை என்பது வேறு. ஆகவே எல்லா களவாணித்தனங்களும் அரசியலுக்கு உரியவை. அதற்கு தந்திரம் என்று பெயர் என்றுதான் பல பேர் பேசினார்கள். அவற்றுக்கு நேர்மாறாக உண்மைதான் அரசியலுடைய அடிப்படை. அதுவும் திராவிட இயக்க அரசியலில் நேர்மை என்பதே கிடையாது. தொடக்க காலம் முதல் அவர்கள் நாத்திகர்கள் வேறு. இவனாவது கடவுளுக்கு அஞ்சுவான், ஒரு நாள் தண்டனை வரும் என்று பயப்படுவான். எதுவுமே கிடையாது அவர்களுக்கு. அடித்த கொள்ளை வரையிலும் சரி, எல்லாரும் சின்ன குடும்பங்களிலிருந்து வந்தவர்கள், எல்லோரும் பெருமுதலாளிகள் ஆகிவிட்டார்கள். அண்ணா ஒருவர், பெரியார் ஒருவர். பெரியார் பெரிய குடும்பத்திலிருந்து வந்தவர். அண்ணா தூய வாழ்க்கையை நடத்தினார். அதற்கு பிறகு திராவிட இயக்கங்களில் வந்த தலைவர்களெல்லாம் ரொம்ப சாதாரணமாக டீ கடையில் இருக்கிற பேப்பரை எடுத்துத்தான் செய்தி தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நிலையிலிருந்து இன்றைக்கு ஒவ்வொருவரும் 5000 கோடி 10,000 கோடி பணம் வைத்திருக்கிறார்கள். இவையெல்லாம் 50 ஆண்டு அரசியலில் இவர்கள் ஈட்டிய பணம்தான். எந்த வெட்கமும் அவர்களுக்கு இல்லை. எனக்கு மிகப்பெரிய சினம் என்ன என்றால், பொது வாழ்க்கையில் அரசியலின் தன்மை இதுதான் என்று மெய்ப்பிப்பதற்கு அவர்கள் இடையிலாக முயல்கிறார்கள். நீங்கள் எவ்வளவு ஊழலை பற்றி பேசுங்கள், அதற்கு விடையே சொல்ல மாட்டார்கள். சான்றாக ஒன்று சொல்கிறேன். செந்தில் பாலாஜி லஞ்சம் வாங்கினார், நடத்துனர்களையும் ஓட்டுநர்களையும் போடுவதற்கு என்று வழக்கு தொடரப்பட்டது வேறு காலங்களில். அவர் திமுக ஆட்சியில் அமைச்சராக அமர்த்தப்பட்டார். பிறகும் வழக்கு நடந்தது. அந்த வழக்கை அழுத்தியது திமுக. இவர் என்ன செய்தார் என்றால், மந்திரி பதவி போய்விடும் என்று சொல்லி இவர் வாங்கியவர்களிடமெல்லாம், யாரிடமெல்லாம் வாங்கினாரோ அவர்களுக்கெல்லாம் திருப்பி கொடுத்தார். 1 மடங்காக 10 மடங்காகவெல்லாம் கொடுத்தார் என்று சொல்கிறார்கள். அதற்கு பிறகு அவர்களெல்லாம் எங்களுடைய பணம் திரும்ப வந்து விட்டது, லஞ்சமாக கொடுத்தோம் என்று சொல்லி வழக்கு போட்டவர்கள், அந்த பணம் திரும்ப வந்து விட்டது. எத்தனை மடங்காக திரும்ப வந்தது என்று அவர்கள் சொல்லவில்லை. திரும்ப வந்து விட்டது. ஆக வழக்கை திரும்ப பெறுகிறோம் என்று சொன்னார்கள். அந்த வழக்கை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. சில நீதிமன்றங்களின் தீர்ப்பை பார்க்கிற போது கம்பளி பூச்சி உருவது போல இருக்கும். அவர்கள் அந்த வழக்கை திரும்ப பெற்றார்கள். அதற்கு பிறகு உச்ச நீதிமன்றம் நுழைந்து அந்த வழக்கை திரும்ப நடத்து, இது என்ன நியாயம், லஞ்சம் கொடுத்தவன் லஞ்சத்தை திரும்ப பெற்று கொண்டு விட்டோம் என்று சொன்னால் அது லஞ்ச வழக்கு இல்லாமல் போய்விடுமா என்று நீதிமன்றம், அதுவும் எஸ்ஆர் சுப்பிரமணியம் உள்ளே நுழைந்ததற்கு பிறகு இந்த வழக்கு இன்றைக்கு உயிர் பெற்றிருக்கிறது. நான் கேட்கிறேன், இது நியாயம் என்றால் கொஞ்சமாவது திமுகவினுடைய முதலமைச்சர் வெட்கப்பட வேண்டும். திருடியவன் 1க்கு 10 திருடிய பணத்தை திரும்ப வைத்து விட்டேன், என் மீது திருட்டு வழக்க கூடாது என்ற 1க்கு 10 கொடுத்தால் திருட்டு கொடுத்தவனும் சரி என்று எழுதி கொடுப்பான். இல்லை, இப்போ உங்களோட தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தோட தேவை அப்படின்றது திமுக செய்கிற ஊழல்களில் அது ஒன்று. ஆனால் இவ்வளவு வெட்கம் இல்லாமல் ஒரு ஊழலை ஒரு முதலமைச்சர் செய்ய முடிகிறது, அவருடைய மந்திரி செய்ய முடிகிறது என்றால், வெட்கம் இல்லாமல் தற்செயலாக எவனோ ஒருவன் தெரியாமல் செய்கிறான். ஒரு கட்சிக்குள் பல பேர் வந்து விடுவார்கள். தப்பானவன் என்னுடைய கட்சிக்குள் கூட வருவான். அது தெரிந்து நாம் என்ன செய்கிறோம் என்பதுதான் கேள்வியே தவிர, ஆகவே என்ன செய்திருக்க வேண்டும்? இங்கே வாருங்கள்,
நீங்கள் உங்களுடைய ஊழல் வழக்கை முடித்து கொண்டு உள்ளே வரலாம் மந்திரியாக. இன்று 130 பேரில் வேறு ஒருவனும் கிடையாதா மந்திரியாக இருப்பதற்கு? பொன்முடி தேசிய கொடியை கட்டி கொண்டு விழுப்புரம் நீதிமன்றத்துக்கு போகிறார். காலையிலிருந்து நீதிபதி அவரை மாலை வரை உட்கார வைக்கிறார். கொடி கட்டிய தேசிய கொடி கட்டிய மகிழ்வுந்தோடு அவர் ஒரு மந்திரி காத்து கொண்டிருக்கிறார். எப்படி மதிப்பு வரும்? நீ மந்திரி பதவி ராஜினாமா செய், நேர்மையான என்று தீர்ப்பு சொன்ன பிறகு வா. அந்த ஊழல் வழக்கை அழுத்துவதற்கு ஸ்டாலின் முயல்கிறார். செந்தில் பாலாஜி மீது உள்ள வழக்கை அல்லது இவர்கள் மீது உள்ள வழக்கை எல்லாம் அழுத்துவதற்கு ஏன் ஒரு அரசு முயல வேண்டும்? வேலுமணி செய்தால் அது லஞ்சம், அது ஊழல். அதையே செந்தில் பாலாஜி செய்தால் ஊழல் இல்லையா? ஏனென்றால் செந்தில் பாலாஜியும் அதிமுகவில் இருந்தவர் தான். உன்னுடைய கட்சிக்கு வேலுமணியும் வந்து விட்டால் நீ வழக்கை அழுத்தி விடுவாய். இது என்ன முறை என்று கேட்கிறேன். நாட்டினுடைய அரசியலை மொத்தமாக அழித்து விட்ட பிறகு கூட்டணி கட்சிகள் எல்லாம் இது பற்றிய கருத்தை மக்களிடம் ஏற்படுத்த தவறுகின்றன. அவையும் சேர்ந்து கொண்டு இதை பாதுகாக்கின்றன என்று நான் சொல்கிறேன். ஆகவே இந்த 12 கட்சிகளும் இதுபோல் தான் இருக்கும் என்றால் புதிய கட்சியின் தேவை ஏற்படுகிறது. அந்த குரல் எவ்வளவு ஈனக்குரலாக இருந்தால், எவ்வளவு மெலிந்த குரலாக இருந்தால் அந்த குரல் நாளடைவில் வளர வேண்டும் என்பதுதான் நாட்டினுடைய தேவை. இல்ல ஊழல் ஒழிப்பு சார்ந்து ஏற்கனவே வந்து திரு கமலஹாசன் அவர்கள் வந்து இல்லை, எனக்கு தெரியாது யார் யார் செய்தார்கள், யார் யார் அதில் நின்றார்கள், யார் யார் நிற்கவில்லை என்றெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஒரு அறச்சீற்றம் இருக்கிறது. ஒரு அரசு எதற்காக ஊழல்காரனை தவிர வேறு ஒருவனும் மந்திரியாக இருக்க முடியாதா? உங்களுக்கு ஒரு 30 பேர் யோக்கியனாக உன்னுடைய கட்சியிலே இல்லை என்று சொன்னால் 60 லட்சம் பேர் கொண்ட கட்சியை கலை. ஒரு 30 பேர் உன்னால் தேர்ந்தெடுக்க முடியாதா ஊழல் இல்லாதவனாக? காந்தி காலத்தில் மக்கள் ஏன் மாறினார்கள் என்றால் சிறந்த சிந்தனைகள் முன்வைக்கப்பட்டன. இவர்கள் திராவிட இயக்க காலத்தில் ஏன் மக்கள் சீரழிந்து போனார்கள் என்றால் தாழ்ந்த சிந்தனைகள் முன்வைக்கப்படுகின்றன. ஆகவே வெறும் திராவிட நாடு, வெறும் தமிழ் மொழி, வெறும் இந்தி எதிர்ப்பு, வெறும் ஒதுக்கீட்டு கொள்கை என்று சொல்லி மட்டும் நீங்கள் எல்லாவற்றையும் செய்துவிட முடியாது. கடைசியில் நான் சொல்லுகிறேன், திராவிடர்களின் ஆட்சி, திமுகவின் ஆட்சி ஸ்டாலின் காலத்தில் ஒழியும். ஸ்டாலின் தான் திமுகவினுடைய கடைசி ஆட்சியாளர். அதற்கு பிறகு இது இருக்காது. மக்கள் அப்படி நொந்து போயிருக்கிறார்கள். அவர்களும் மாற்றி மாற்றி பார்த்தார்கள். கருணாநிதியை ஒரு முறை ஒருவர் தான் வெற்றி பெற்றார், ஒரு முறை ஜெயலலிதா 4 பேர் தான் வெற்றி பெற்றார்கள். 2 தொகுதியிலும் ஜெயலலிதாவை தோற்கடித்தார்கள். வேறு மாற்று இல்லாத போது 234 தொகுதியிலும் நிற்பதற்கு ஆள் வேண்டும். ஆகவே திருடன் தான் நாடாள முடியும் என்கின்ற அமைப்பை ஜனநாயகம் தருகின்ற போது, கூட்டம் அவனிடம்தான் இருக்கின்ற போது அவன் தான் ஆள முடியும். அந்த கூட்டத்தை மாற்றி அமைப்பதற்கு மக்கள் மனநிலையை மாற்ற வேண்டும். மக்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். பாம்பு தின்கின்ற ஊருக்கு போனால் நடுத்துண்ட நமக்கு என்பது நல்ல சிந்தனை இல்லை. எங்கே போனாலும் நான் சாப்பிட மாட்டேன் என்று சொல்வது வேறு சிந்தனை. ஆனால் நடுத்துண்ட தன்னுடைய கருத்தை ஊரின் போக்குக்கு ஏற்ப மாற்றிக்கொள்வதோ, ஆட்சியின் போக்குக்கு ஏற்ப மாற்றிக்கொள்வதோ நல்ல சிந்தனையில் ஸ்டாலினுக்கு எல்லாம் தெரியாது. அதில் பழகியவரில்லை. கருணாநிதிக்காவது நாம் தப்பு செய்கிறோம் என்று தெரியும். ஏனென்றால் காந்திய தாக்கம் உள்ள காலத்தில் அவர் வாழ்ந்தார். அதனாலே இந்த அசிங்கத்தை சரியாமல் செய்ய வேண்டும் என்றாவது அவர் நினைப்பார். இவர் தெரிந்தே செய்வார். இல்லை, இப்போ நீங்கள் பேசின திராவிட கட்சிகள் மேலே, குறிப்பாக திமுக மேலே வச்ச ஊழல், இது சார்ந்த குற்றச்சாட்டுகள் அப்படின்றத டிட்டோ அப்படியே வந்து சீமான் இதே தான் பேசிட்டு வர்றாரு. எல்லாரும் பேச வேண்டும், கம்யூனிஸ்ட் பேச வேண்டும். ஏன் கூட்டணி என்பதற்காக பேச மறுக்கிறார்கள் நான் கேட்கிறேன். ஏன் கம்யூனிஸ்ட் பேசுவதில்லை, ஏன் காங்கிரஸ் பேசுவதில்லை? வெட்கமே இல்லை நம்முடைய இளங்கோவனுக்கு. அவர் சொல்கிறார் நான் நிற்கவில்லை, ஸ்டாலின் தான் நிற்கிறார் என்று சொல்கிறார். இல்லை, தமிழ்நாட்டில் வந்து ஆளுங்கட்சி திமுக தான் இருக்கு. இது வந்து ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன் தான் நடக்குது. ஆளுங்கட்சி சார்ந்து இருக்கிற ஆட்சி குறிப்பிட்டு தானே வந்து உங்ககிட்ட ஓட்டு கேட்க முடியும். நாங்க கூட்டணியில இருக்கிற இந்த கட்சி வந்து நீங்க தனி கட்சி தானே? ஆமா, நீங்கள் தனி கட்சி, உங்களுக்கு தனி கொள்கை, தனி தலைவன் எல்லாமே இருக்கு. நீங்கள் அதனால்தான் அந்த கட்சியில் ஒரு உறுப்பு கட்சியாக ஆகவில்லை. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? காங்கிரசின் சார்பில் நான் இருக்கிறேன். என்னுடைய கட்சி செக்குலரிசத்துக்கு நிற்கிறது. என்னுடைய கட்சி என்னென்ன உங்களுக்கு தெரியாது இல்லை. நான் சொல்லுகிறேன், நீ உன்னுடைய கொள்கையை பேசு. வாக்கு சிதறாமல் இருப்பதற்காக நாங்கள் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து கொண்டிருக்கிறோமே தவிர இட் இஸ் நாட் அட் ஆல் அன் அலையன்ஸ். இட் இஸ் ஓன்லி எ சீட் அட்ஜஸ்ட்மெண்ட். அதனால ஸ்டாலினுக்கு வருகிற ஓட்டு எனக்கு வர வேண்டாம். திமுகவினுடைய ஓட்டு என்னை விட்டு போக வேண்டாம். என்னுடைய ஓட்டு திமுக இருக்கிற போது போக வேண்டாம். வாக்குகள் சிதறக்கூடாது என்பதற்காக ஏற்படுகின்ற ஒரு இடத்திற்கான ஒதுக்கீடை தவிர, சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டை தவிர, இது வந்து அந்த கட்சியிலே முழுக்க பங்கேற்பது அல்ல. அந்த அடிப்படையே தெரியாமல் நீ காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தி கொண்டே இருக்கிறாயே என்று கேட்கிறேன். இந்த சிதம்பரத்திலிருந்து இளங்கோவன் வரையிலும் அத்தனை பேரும் காங்கிரஸை நாசமாக ஆக்கி விட்டார்கள். இப்போ இதில் ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா, இப்போ நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது அப்படின்னா
பிரதமர் வேட்பாளர் இல்ல காங்கிரஸ் ஆட்சி அமைக்கோ ராகுல் தான் பிரதமர் ஆவாரு அப்படின்னு இங்க ஸ்டாலின் கொண்டு சொல்றாரு. இப்ப இங்க மாநிலத்துல ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன் நடக்கும்போது இந்த ஆட்சி சிறப்பா நடக்குது, நாங்கள் தான் கூட்டணியில இருக்கோம், சிறப்பா நடக்குதுன்னு தானே சொல்ல முடியாது. சிறப்பாக நடக்கிறதா? அத இப்ப நீங்க சொல்ற கருத்துப்படி இருக்கு. சிறப்பாக நடக்கிறதா? இல்ல, நீ உன்னுடைய கட்சியின் பேரால் தான் வாக்கு கேட்க கடமைப்பட்டிருக்கிறாய். உன்னுடைய கட்சியின் வேட்பாளர் தான் நீ. எதிர்வாக்கு சிதறாமல் இருப்பதற்காக ஏற்பட்ட சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் கூட்டணி. அவ்வளவுதான். நீ சொல்லு, காங்கிரஸ் என்ன செய்யவில்லை, பசுமை புரட்சியை ஏற்படுத்தவில்லையா என்று சொல். இந்த சந்தை பொருளாதாரத்தை நாங்கள் சோசியலிச கொள்கையை விட்டுவிட்டு சந்தை பொருளாதாரத்திற்கு திருப்பி நாடு இன்றைக்கு வளமாக ஆகியிருப்பதற்கு காரணம் நாங்கள் அல்லவா என்று சொல். எந்த ஒரு தகவலும் மக்களிடமிருந்து மறைக்கப்படக்கூடாது என்ற தகவல் உரிமை சட்டத்தை கொண்டு வந்தது நாங்கள் அல்லவா என்று சொல். ஸ்டாலினுடைய போலினால் உனக்கு வாக்கு விடும் என்றால் நீ போய் திமுகவில் சேர். உனக்கு அதுக்கு காங்கிரஸ் கட்சி என்று கேட்கிறேன். நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், இட் இஸ் ஒன்லி a seat adjustment. ஒரு காங்கிரஸ் கட்சியும் இருக்க வேண்டும் இந்த மண்ணில். அது 1000 காரியங்களை செய்த கட்சி. ஆகவே இந்த அடிப்படை என்ன கூட்டணி என்றே புரியாத அளவுக்கு நம்முடைய தலைமைகள் எல்லாம் சாதாரண பிக்மீஸ். These leaders are pygmies. இப்ப இதுல ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, மக்கள் முன்னாடி போய் சிறப்பான ஆட்சி, இந்த ஆட்சிக்கு கிடைக்கிற இதுதான் இந்த வெற்றியா இருக்க போகுது அப்படியெல்லாம் சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஓட்டு போடுவாங்கல்ல, எதிரி மக்களுக்கு தெரியல. பிஜேபி மோசமான கட்சி, மனிதர்களை சிறுமைப்படுத்துகிற கட்சி, மனிதர்களை மதவாரியாக பிரித்தடைகின்ற கட்சி, குஜராத்தில் பெரும் கலவரங்கள் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்த கட்சி, காந்தியை சுட்டு கொன்ற கட்சி. 100,000 செய்திகள் அவர்களை பற்றி இருக்கின்றன. சொல்லுங்கள். இந்த எடப்பாடி காலை நக்கி வாழ்கிறார். ஒரு கண்ணியமான அரசியல், சுயமரியாதை அரசியல் இல்லை. இவர்கள் காலத்தில் ஒன்றும் ஊழலுக்கு குறைவில்லை. 2 பேரும் ஊழலில் சம தட்டில் தான் நிற்பார்கள். எத்தனையோ சொல்வதற்கு இருக்கிறது. இதை சொன்னால் தான் வாக்களிப்பார்கள் என்றால் இல்லை. நீங்கள் அடிமை புத்தியோடு இப்படி சொல்லி பழக்கி விட்டீர்கள். கடந்த ஆட்சியெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? எடப்பாடி பழனிசாமி ஆட்சி இல்லை, எடப்பாடி பழனிசாமி ஆட்சியெல்லாம் என்ன இருக்குது? வேலுமணிகளை அவர் உருவாக்கினார், இவர் செந்தில் பாலாஜிகளை. ஆனா நீங்க அதிமுக விட திமுக மேலதான் கடுமையான கோபமாகவும் ஆட்சியில் இல்லை, கடுமையான கோபமாகவும். இப்பொழுது ஆட்சியில் இருக்கிறவர்கள், அதிகாரத்தை செலுத்துகிறவர்கள், அதிகாரத்தை கொண்டு தீமை செய்ய முடிந்தவர்கள் இவர்கள் தான். அதுதானே தவிர 2 பேரும் ஒரு மாதிரி. ஆனா நீங்க விமர்சனம் பண்றதுல சொல்றேன், இப்பொழுது ஆட்சியில் அவர்கள் இல்லை. எவன் ஆட்சியிலிருந்து அதிகாரத்தை தவறாக செலுத்துகின்றானோ அவன் மீது தான், அவனுடைய செயல்தான் கடுமையாக விமர்சிக்கப்படும். ஏன் செய்தித்தாள் ஆளுங்கட்சியை பெரிதாக போடுகின்றன என்றால், ஏன் 7ஆம் பக்கத்திற்கு எடப்பாடியை தள்ளுகின்றன? எடப்பாடி போற்றத்தக்க இடத்தில் இல்லை, அஞ்சத்தக்க இடத்தில் இல்லை. சரியான சொல், அஞ்சத்தக்க இடத்தில் இல்லை. அவர் அஞ்சத்தக்க இடத்தில் இருக்கிறார். அவர் கையில் அதிகாரம் இருக்கிறது. அதனாலே அவர் என்ன செய்கிறார் என்றால், நான் பெரும் குற்றச்சாட்டாக ஒன்றை விடாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், எல்லாரிடமும் சொன்னேன். துப்பாக்கிச் சூட்டில் தூத்துக்குடியில் 13 பேரை கொலை செய்தார்கள் 17 போலீஸ்காரர்கள். நீதி விசாரணை கமிஷன் சொன்னது இவர்கள் மீது குற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று. ஆனால் மந்திரி சபை கூடி முடிவெடுக்கிறது. ஸ்டாலினுடைய மந்திரி சபை 6 காலத்திலும் நடந்தது. முந்தைய மந்திரி சபை முடிவெடுக்கிறது. துறை நடவடிக்கை மட்டும்தான், டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் மட்டும்தான் எடுக்கப்படும். அவர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்படாது என்று நீதிபதி சொன்னதற்கு மாறாக அவர்கள் செய்ததுக்கு என்ன காரணம்? நான் கேட்கிறேன். அந்த ரத்தக்கரை உன் கையில் படியும். கமிஷன் குற்ற நடவடிக்கை எடு. ஒரு கொலை செய்தவனின் மீது குற்ற நடவடிக்கை எடுப்பது போல குறிவாய்த்து செய்த இந்த போலீஸ்காரர்கள் மீது குற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லும்போது மந்திரி சபை கூடி குற்ற நடவடிக்கை எடுக்க தேவையில்லை, வெறும் துறை ரீதியான நடவடிக்கை போதும் என்று சொல்லி அவர்களை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் என்ன? இழந்து போன 13 உயிர்களுக்கும் வெறும் 5 லட்சம் ரூபாய் நீ கொடுத்து விட்டால் அந்த உயிர்களுக்கு அது ஈடாகி விடுமா என்று கேட்கிறேன். உன்னுடைய குடும்பத்தில் உள்ள உயிர் அதை விட கூடுதல் மதிப்புடையது. சாதாரண மக்களுடைய உயிர் ரொம்ப வெறும் 5 லட்சம் ரூபாய் மதிப்பு தானே உடையது என்று கேட்கிறேன். நான் ஆட்சி உன் கையில் இருக்கிற போது நீதியை காப்பாற்ற வேண்டும் என்று உனக்கு தோன்றவில்லையா என்று கேட்கிறேன். 13 பேர் செத்திருக்கிறார்கள் என்று பதறவில்லையா என்று கேட்கிறேன். எடப்பாடி வேண்டுமானால் இவர்களை விட்டு வைக்கலாம், நான் விட்டு வைக்க மாட்டேன் என்று சொல்வதற்கு பதிலாக மந்திரி சபையை கூட்டி 31 பொம்மைகளை தலையாட்ட வைத்து நீ ஒரு முடிவெடுக்கிறாய். இந்த கொலைக்கு நியாயம் தேடுகிறாய். நான் உன்னுடைய ஆட்சியின் கீழ் வாழ்கின்ற மக்களுக்கு ஏற்பட்ட கொலைக்கு நீ நியாயம் தேடுகிறாய். போலீஸ்காரனை காப்பாற்ற நீ நினைக்க வேண்டிய கட்டாயம் என்ன? நாளைக்கு தப்பாக நாம் உத்தரவிடுவோம், போலீஸ்காரன் நமக்கு பணியை மறுப்பான், ஆகவே அவனை சரி செய்து வைத்துக் கொள்வோம் என்பதனுடைய கருத்தாக இருந்தால் எடப்பாடிக்கும் உனக்கு என்ன வேறுபாடு? இந்த அளவு நாம் ஆவேசம் கொள்ள வேண்டிய நிலை ஏற்படுவதற்கு காரணமே உங்களுடைய ஆட்சி முறை. இதை பற்றி மக்களிடம் சொல்ல வேண்டிய 12 துணை கட்சிகளும் சொந்த கட்சிகளைப் போல அவர்களுடைய கிளை கட்சிகளைப் போல செயல்படுகின்றன. கம்யூனிஸ்டுகள் சொல்ல வேண்டாமா, நீ எல்லோரும் கூடி முதலிலே இவனுக்கு நடவடிக்கை எடுத்துவிட்டு தான் செயல்பட வேண்டும் என்று சொல்ல வேண்டாமா? ஒரு பிஜேபியினுடைய ஆட்சியை பற்றி, மோடியினுடைய ஆட்சியை பற்றி ஒரு திரைப்படம் வந்தால் அதனை சிபிஎம் காரன் பார்த்தால் உடனே அவனை பார்த்தது குற்றம் என்று நீ கைது செய்கிறாயே.
நான் கேட்கிறேன், எடப்பாடியை விட நீ மோசமாக இருக்க. கம்யூனிஸ்ட் கட்சி வந்து நீங்க சொன்ன மாதிரி அதுக்கு வந்து அறிக்கையெல்லாம் விட்டுருக்காங்க. அறிக்கை விட்டால் போதுமா? வேற அறிக்கை விட்டால் போதுமா? இந்த அரசை என்னுடைய கட்சிக்காரன் அவனுடைய உரிமைப்படி படம் பார்க்கிறான் சொல்வதற்கு நீ யார் என்று கேட்க வேண்டாமா? அது அறிக்கையில அந்த மாதிரி என்ன அறிக்கை? அது போலீஸ்காரனாக செய்திருப்பான், அரசுக்கு தெரியாமல் என்று பாலகிருஷ்ணன் அறிக்கை விட்டார். வெட்கப்பட வேண்டாமா? சிபிஎம் இப்படி செய்யலாமா? மோடிக்கு எதிரான கருத்துக்கள் பரவக்கூடாது. மோடிக்கு எதிரான கருத்துக்கள் பரவக்கூடாது என்று நீ நினைக்க வேண்டிய தேவை என்ன? மோடியை பற்றி பிபிசி எடுக்கிறான், மக்கள் பார்க்கட்டும், சரி என்று நினைக்கட்டும், தவறு என்று நினைக்கட்டும், அவர்களுக்கு உரிமை. காஷ்மீர் ஃபைல்ஸை பற்றி மட்டும், இந்துக்களை கொலை செய்ததை பற்றி மட்டும் நாடு தெரிந்து கொள்ள வேண்டும், முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டதை நாடு தெரிந்து கொள்ளக்கூடாதா கேட்கிறேன். இதை ஸ்டாலின் காப்பாற்ற வேண்டிய தேவை என்ன? எடப்பாடிக்கும் உனக்கு என்ன வேறுபாடு? இந்த முஸ்லிம்களுக்கும் இந்த கிறிஸ்தவர்களுக்கும் இது புரிகிறதா? நான் சொல்லுகிறேன், பிஜேபியினுடைய பி டீம் நீ, பிஜேபியினுடைய பி டீம் நீ தான். இல்ல சட்டம் ஒழுங்கு சார்ந்து ஒரு பொது இடத்துல அனுமதி வாங்காம கூட்டமா நின்று பார்த்ததுனால படம் பார்ப்பதற்கு அனுமதி வாங்க வேண்டுமா? கூட்டமா பார்க்க இல்ல இது அது எந்த கூட்டத்தை கூட்டிக் கொண்டு பார்த்தார்? படம் பார்ப்பதற்கு ஒரு மனிதன் அவனாக பார்த்து கொண்டிருக்கிறான், பார்த்தது தப்பு என்று சொல்லி பிடித்து கொண்டு போகிறார். படம் பார்ப்பது குற்றமா? சொல்லு, சட்டம் போடு. உன்னுடைய ஆட்சியெல்லாம் இப்படித்தானே இருக்கும். படம் பார்ப்பது குற்றமா? கேரளா பூராவும் பார்த்து கொண்டிருக்கிறான். அதனால என்ன நேர்ந்து விட்டது? மோடி சொன்னால் சரியாக போய்விட்டதா? காஷ்மீர் ஃபைலை பார்க்கலாம், இந்த படத்தை பார்க்க கூடாதா? இதற்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக மாட்டீர்களா? நீ திறந்து விடு, எல்லாரும் பார்க்கட்டும். அதற்கு மேல் உங்களுடைய அரசின் மீது என்ன வழக்கு சொல்கிறார்கள் என்பதை அப்புறம் பார்ப்போம். திமுக கூட்டணி கட்சிகள் பத்தி விமர்சனம் பண்ணீங்க. உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்ல, நீங்க மதவாதம் வந்து ஒரு பெரிய ஆபத்துன்னு நினைக்கிறீங்களா? ஊழல் இந்த மாதிரியான விஷயங்கள் பெரிய ஆபத்துன்னு நினைக்கிறீங்க? மதவாதம் ஏபது ஆபத்து, ஊழல் ஆபத்து இல்ல. ஆனா வந்து நீங்க திமுக கூட்டணி கட்சிகள் வந்து மதவாதம் சார்ந்து ஒரு பாஜக வந்து ஒரு பெரிய அமைப்பா இருக்கும்போது நம்ம வந்து நமக்குள்ளே வந்து சண்டை போட்டுட்டு இருக்க கூடாது, பலவீனப்படுத்திட கூடாதுன்னா நாங்க திமுக கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கிறதா என்று கேட்கிறேன். நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? தமிழ்நாடு முழுவதும் இந்த படம் காஷ்மீர் ஃபைல்ஸ் காட்டப்பட்டது போல பிபிசி எடுத்த படமும் காட்டப்பட வேண்டும் என்று கூட்டணி கட்சிகள் வலியுறுத்தினவா? கூட்டணி கட்சிகள் தான் ஒளிபரப்பே செஞ்சாங்க. இப்ப விடுதலை சிறுத்தைகள் இப்ப ஒளிபரப்பு இருக்காங்க. இவ்வளவு பேசியதற்கு பிறகு நீ அவனை பிடித்து கண்டித்து அவனை சிறையில் வைத்தது தப்பு என்று சொன்ன பிறகு இந்த 12% ஓட்டு நம்மை விட்டு போய்விடும். பிறகு நீ கொஞ்சம் காட்டிக்கொள், பிறகு மூடிக்கொள். ரொம்ப பெரிய அளவுக்கு போய்விடும். தமிழ்நாடு முழுவதும் காட்டு, தமிழ்நாடு முழுவதும் பார்க்க. மோடி கொலை செய்தார் என்று நான் சொல்லவில்லை, மோடி பார்வையாளராக இருந்தார் என்பது குற்றம் என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. இப்ப எதிர்காலத்துல வந்து தமிழ்நாடு தன்னுரிமை கழகம் வந்து எந்த கட்சியுடைய கூட்டணிக்கு இல்ல, எங்க பிறந்த உடனேயே யாரை மணந்து கொள்வாய் என்பது இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்குல்ல. இல்ல, சிக்கல்கள் இப்படி இருக்கும், காலப்போக்கில் மாறியும் இருக்கும். அன்றைக்கு பாலம் வரும்போது பாலத்தை கிடப்போம். இப்பொழுது என்ன அதை பற்றி கேள்வி? வேற என்ன பிரதானமான ஒரு கொள்கையா நீங்க வந்து உங்களோட கட்சி வந்து? இல்ல, நாங்கள் தான் சந்தைப்படுத்தப்பட்ட அரசியலை சமூகப்படுத்துவோம் என்று சொல்கிறோம், அறம் சார்ந்த அரசியல் என்று சொல்கிறோம், எளிமை நேர்மை செம்மை என்று சொல்கிறோம். நாங்கள் ஒரு புத்தகம் போட்டிருக்கிறோம், நோக்கும் போக்கும் என்று. அதை படித்து பாருங்கள். அது 48 பக்கம் படித்தேன். அதில் சொல்லாத செய்திகள் இன்னும் கொஞ்சம் இருக்கின்றன. நாங்கள் பேருந்துகளை தான் தனியாரிடம் கொடு என்று சொல்கிறோம். எதற்காக? நீ 3 பேருந்து வைத்திருக்கிறவன் 3 வீடு வைத்திருக்கிறான், 3 இல்ல. நீங்க பிரதானமாவே சந்தைப்படுத்துதல் வந்து சமூகப்படுத்துவோம்னு சொல்லி தான் உங்களோட கொள்கையா. சந்தைப்படுத்துதல் என்பது அரசியலை. நான் சந்தை என்பது மார்க்கெட்டை சொல்லவில்லை. மார்க்கெட் ரெகுலேட்ஸ் இட்செல்ஃப். நம்முடைய எக்கானமி, அவர் எக்கானமி இஸ் மார்க்கெட் எக்கானமி. அது வேறு. அதன் மூலம் தான் சீனாவே வளர்ச்சி அடைய முடிகிறது என்கின்ற நிலை வந்த பிறகு கம்யூனிஸ்டுகள் தடுமாறி போனார்கள். நான் கூட சோசியலிசத்தில் ஒரு காலத்தில் ரொம்ப ஈடுபாடு கொண்டிருந்தோம்னா, இன்றைக்கும் 50 குடும்பங்கள் நாடாளுவது குறித்து எனக்கு சம்மதமில்லை. இந்தியா என்பது மோடியால் ஆளப்படுகிறது என்பதை விட மோடியின் பெயரால் அதானியால் ஆளப்படுகிறது என்பதுதான் முக்கியம். 50 குடும்பங்களுக்கான சட்டங்கள், 50 குடும்பத்தின் பிரதிநிதிகள் தான் பாராளுமன்றத்தை நடத்துகிறார். நீங்களே தனியார் கிட்ட பேருந்து கொடுக்க சொல்ல கருத்து? நான் சொல்லுகிறேன், 3 பேருந்து வைத்திருக்கிறவன் 3 வீடு வைத்திருக்கிறான். அவ்வளவு வசதி பொங்குகிறது பேருந்துகளிலே. ஆனால் 19,000 பேருந்துகள் வைத்திருக்கிறவன் 48,000 கோடி கடன் வைத்திருக்கிறான். ஏன்? சேசிஸ் வாங்கினால் லஞ்சம், உதிரிப்பாகம் வாங்கினால் லஞ்சம், டிரைவர் போட்டால் லஞ்சம், எல்லாவற்றுக்கும், டீசல் எடுத்தால் லஞ்சம், எல்லாவற்றுக்கும் லஞ்சம், டயர் வாங்கினால் லஞ்சம். இதுல வந்து லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்கான நடவடிக்கைகள் தானே எடுக்க முடியும். இப்ப ஒரு நம்ம வந்து கையில வந்து ஒரு புண்ணு இருக்கு, இல்ல ஏதோ ஒன்று வந்துருச்சுன்னா, நான் சொல்ல வர்றதை கேளுங்க. இது எல்லாத்துக்கும் லஞ்சம். 48,000 கோடி இழப்பு. இது எதிரே ஈடுகட்டப்படுகிறது. இதற்கு நான் ஐ ஹேவ் டு பே டாக்ஸ். நீ முட்டாள்தனமாக நாடாளுவதற்கு, நீ சுரண்டுவதற்கு, நேரடியாக சுரண்டுவதற்கு நட்டத்தின் அளவை நீங்கள் கொள்ளையடித்து வைத்திருக்கிற பணத்திலிருந்து ஈடுகட்டுகிறீர்களா?
நான் கேட்கிறேன். எதற்காக 48,000 கோடி உனக்கு வர வேண்டும்? நான் சொல்லுகிறேன், உனக்கு சீட் டேக்ஸ் வரும். இல்லை ஒரு ரூட்டுக்கு 2 கோடி, சில ரூட்டுக்கு 10 கோடி கிடைக்கும். நீ இவ்வளவும் பல ஆயிரம் கோடி உனக்கு வரும். இந்த 19,000 ரூட்டை நீ விற்றால் பல ஆயிரம் கோடி வரும். இதையெல்லாம் கடனை தீர், நடத்துனருக்கும் இவர்களுக்கும் நல்ல தொகை கொடு, அவர்கள் வாழ்நாளெல்லாம் வசதியாக வாழ்வதற்குரிய தொகையை கொடு. அவர்களை திரும்ப தனியார் எடுத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும். 20,000 40,000 பேரெல்லாம் அவர்களுக்கு கிடைக்காது, பயிற்சி பெற்றவர்கள் கிடைக்காது. இவர்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நிபந்தனையாக ஆக்கு. இது போக இப்பொழுது உன்னுடைய கடன் அடிபட்டு போயிடும். நீ ரூட்டை விற்பதன் மூலம் ஏலம் போடு. எவன் கூடுதலாக கேட்கிறானோ அவன் ஏலத்தை எடுத்து லாபகரமாக அவன் நடத்தி கொள்ளலாம், அது அவனுடைய பொறுப்பு. அதற்கு பிறகு இந்த கடனும் ஓயும். நடத்துனர் மற்றவர்களுக்கு நல்ல தொகை கொடு, கொஞ்சம் கூடுதலாகவே கொடு. அப்புறம் நீ தனியாரிடம் இவ்வளவு பேருக்கு நீ இலவசமாக ஏற்றி கொண்டு போவதற்கு 10 பேருந்தில் ஒரு பேருந்தில் இலவசமாக ஏற்றிக்கொள்வதற்குரிய பணத்தை நீ கட்டு. இப்போ என்ன பெரிய கெட்டு, அரிசி வாங்குகிறாய், விவசாயிடமிருந்து வாங்குகிறாய், அந்த நட்டத்தை நீ அரசியல் ஏற்றுக்கொள்கிறாயே, அதுபோல் ஏற்றுக்கொள். திருடுவதற்கு திருட்டு புத்தி உங்களுக்கு. அதனாலே நீங்கள் பேருந்துகளை எல்லாம் அரசாங்க மயமாய், கருணாநிதி தான் இந்த பெருமையை சேர்த்தவர். அவர் செஞ்ச எந்த ஒரு சமத்துவம் சரியில்லை, பேருந்து சரியில்லை, இதற்கு கடலுக்குள் பேனாவேர். சரி போங்க. இல்ல இப்போ ஒண்ணும் இல்ல, நீங்க சொன்ன கருத்துலயே இப்ப நீங்க தனியார் கிட்ட இதை கொடுத்தோம்னா ரொம்ப குறைவான மக்கள் இருக்க ஊர்ல கூட வந்து பேருந்து வந்து அது நியாயமானது. ரொம்ப மலைவாழ் பகுதியில் சிற்றுந்து விடு. யார் அரசாங்கம் பண்ண சொல்றீங்க? பேருந்து விட வேண்டாம், சிற்றுந்து விடுவதற்கு போடு. 20 பேர் ஏறக்கூடிய 60 பேர் போகின்ற பேருந்தில் 20 பேர் போனால் நட்டம் வரும். 20 பேருக்குரிய சிற்றுந்து விடு. நீங்க உங்க கட்சி அந்த இதுல பேசும்போது சொல்லியிருந்தீங்க, தமிழர் தமிழ்நாடு உங்களோட உரிமைகள் சார்ந்துதான் வந்து நாங்க வந்து போராட போறோம் அப்படின்னு சொல்லுங்க. ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கிற திமுகவோ அதிமுகவோ மதிமுகவோ எல்லா கட்சிகளும், விடுதலை சிறுத்தைகள் எல்லா கட்சிகளுமே நீங்க சொல்ற தமிழர் தமிழ்நாடு இந்த உரிமைகளுக்காக தான் போராடிட்டு இருக்காங்க. ஒரு பேச்சுக்கு வைத்துக்கணும். திமுகவும் அதிமுகவும் தமிழர்களுக்காக போராடுகிற போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி எதுக்கு, பாமக எதற்கு, எதுக்கு மற்ற கட்சிகள் எல்லாம் மறுக்கப்பட்ட ஏதாவது ஒரு நீதிக்காக, அதே மாதிரி மறுக்கப்பட்ட ஒரு நீதிக்காக நாங்கள் எந்த விஷயம் குறிப்பா எது சொல்றீங்க? தமிழர் தமிழ்நாட்டுல நாங்கள் எத்தனையோ புதுமைகள் சொல்லுகிறோம். நான் சொல்லுகிறேன், தமிழ் பாட நூல்களில் கிரந்த எழுத்துக்கள் கடைசி பக்கத்தில் அச்சிடப்படுகின்றன. நம்முடைய கல்வி அமைச்சருக்கு அதை பற்றி தெரியாது, முதலமைச்சருக்கும் அதை பற்றி தெரியாது. நான் சொல்கிறேன், தமிழ் உணர்வு உள்ள அரசாக இது இருந்தால் அந்த பாடப்புத்தகத்தில் உள்ள கடைசி பக்கத்தில் கிரந்த எழுத்துக்கள் ஜா ஷா ஹா என்கின்ற எழுத்துக்கள் எல்லாம் தமிழ் நெடுங்கணக்கில் உள்ள எழுத்துக்கள் அல்ல, தொல்காப்பியத்தில் கிடையாது, நன்னூல் கிடையாது. இதை கிழித்தறி. இந்த எழுத்துக்களை எதற்கு அறிமுகப்படுத்துகிறாய்? நான் எல்லாவற்றையும் சொல்கிறேன், புதிதாக சொல்கிறேன். இந்த பக்கத்தை கிழித்தறி. முதலிலே ஸ்டாலின் இசன்னா தமிழில் வராது, இசு தமிழ் எழுத்து இல்லை, அந்த ஓசை தமிழ் ஓசை இல்லை. ரெண்டாவது அது கிரந்த எழுத்து. உன்னுடைய பேரை மாற்று. ஸ்டாலின் என்பதில் இசன்னா முதல் எழுத்து வராது, மெய் எழுத்து. தூக்கு. நீ முன்மாதிரியாக நடந்து காட்டு. அதை விட்டு உன் தகப்பனாரே உனக்கு சொல்லிவிட்டு போகவில்லையே, பெரிய பேனாவை கடலுக்குள் நடுகிறாய், அவர் உனக்கு சொல்ல வேண்டாம். கடலுக்குள் பேனாவை அப்பப்போ வந்து அடிக்கோடிட்டே சொல்றீங்க. இதெல்லாம் ஒரு பெரிய செய்தி. கணியன் பூங்குன்றன் பிறந்த நாட்டில் 14 வரியில் உலகத்தின் போக்கை மாற்றிய நாட்டில் 2000 ஆண்டுகளாக இதற்கு நிகரான பாடலே இல்லை என்று சொல்லப்படுகின்ற நாட்டில் யாதும் ஊரே யாவரும் கேள்விக்கு மேல் ஒரு செய்தி இல்லை என்று ஐநாவில் போகின்ற நாட்டில் அவனெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் கிடக்கின்றான். நம்ம கலைஞர் நிறைய எழுதினார், திமுக காரனுக்காக எழுதினார். என்ன இவருடைய எழுத்து மாற்றியது? காந்தியினுடைய எழுத்து மாற்றியது நாட்டை. ராஜாஜியினுடைய எழுத்து இன்றைக்கும் அதிர வைக்கிறது. கலைஞரோட உத்தரவுகள் வந்து தமிழ்நாட்டுல பல்வேறு நலத்திட்ட அந்த கிரந்த எழுத்து. நாங்கள் அது மாதிரி இன்னொன்று சொல்கிறேன், உங்களுடைய கட்சிக்கு என்ன புதுமை என்று சொல்கிறேன். இந்து சமயம் அறநிலைத்துறை என்பதை மாற்று, தமிழ் சமயங்கள் அறநிலைத்துறை. 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்டாலினை வைத்துக் கொண்டு சொன்னவன் நான். 10 ஆண்டுகள் 12 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னவன் நான். அப்பொழுது பேசாமல் கேட்டுக்கொண்டிருந்தார் ஸ்டாலின். இன்னொருவர் உண்மையை சொல்லக்கூடாது என்று இல்லை, என்னை தவிர யாரும் சொல்லக்கூடாது என்று இல்லை, நான் தான் முதலில் சொன்னேன் என்றால் சொன்னேன் என்று இல்லை. பாதை ஒரு சிறந்த பாதை என்றால் எல்லாரும் அதில் பயணம் செய்ய வேண்டியதான். அதிலே இவன் நடக்கிற பாதையில் நான் நடக்க மாட்டேன் என்று சொல்லுகிறவன் தான் முட்டாளே தவிர இவர் சொல்லிவிட்டார் அவர் சொல்லிவிட்டார் என்பதெல்லாம் அல்ல, எல்லாரும் சேர்ந்து சொல்ல வேண்டும். நான் சொல்கிறேன், தமிழ் சமயங்கள் அறநிலைத்துறை என்று வை, இல்லை திராவிட சமயங்கள் அறநிலைத்துறை என்று வை. எனக்கு அதில் ஒன்றும் மறுப்பில்லை, திராவிட மொழிகள் தானே அவை, அதில் ஒன்றும் மறுப்பில்லை. அது இல்லாமல் இந்து என்கின்ற சொல்லை நான் ஸ்டாலினை வைத்துக் கொண்டு சொன்னேன். நீங்கள் இந்து சமயம் என்பது வள்ளலாருக்கு இந்து என்கின்ற சொல் தெரியாது. ஆகவே நீங்கள் இந்து சமயம் என்று சொன்னால் விந்தியத்துக்கு வடக்கே விந்தியத்துக்கு தெற்கே சமக்கிருதம் வரும், பார்ப்பன ஆளுமை வரும், உபநிடதங்கள் வரும், வேதம் வரும், எல்லாம் வரும்.
நாங்கள் இந்துக்கள் இல்லை, எங்களுக்கு தனி நாகரிகம் உண்டு. வடநாட்டில் இருக்கிற விவேகானந்தருக்கு தனி நாகரிகம் இல்லை, தனி மொழி இல்லை, அவர் பார்ப்பனர் அல்லாதார். ஆதிசங்கருடைய கருத்தை தான் அவர் பின்பற்றுகிறார். அவருக்கு தனி மொழியும் தனி தத்துவமும் இல்லாத காரணத்தினால் அவர் ஆதிசங்கரர் பின்னால் போகட்டும். எங்களுக்கு தனி கருத்து இருக்குது. எங்களுக்கு சிவஞான போதம் இருக்கிறது, 4000 திவ்ய பிரபந்தம் இருக்கிறது. சிவஞான போதத்திற்கு ஒரு முனிவர், சிவஞான முனிவர் எழுதிய உரைக்கு திராவிட மாபாடியம் என்று பெயர். ஆரியர்கள் எழுதிய உரைகளுக்கு பாஷ்யங்கள் என்று பெயர் என்றால், திராவிடர்கள் எழுதிய திராவிட மெய்யியல் நூலுக்கு திராவிட மாபாடியம் என்று பெயர். அது பாஷ்யம், இது மாபாடியம். ஆகவே உனக்கு என்னவெல்லாம் உண்டோ அதெல்லாம் எங்களுக்கு உண்டு, உனக்கு முன்னாலேயே உண்டு. உன்னுடைய நாகரிகம், 2 நாகரிகம் தான் இந்தியாவை உருவாக்கியது. ஒன்று சிந்து சமவெளி நாகரிகம், இன்னொன்று வேத நாகரிகம். உனக்கு முன்னால் உள்ள நாகரிகம் நாங்கள், நீ பின்னால் வந்த நாகரிகம். ஆகவே எங்கள் தலைவில் குதிரை ஏறிவிட்டாய், உன்னை கீழே இறக்க வேண்டும். நான் பார்ப்பன எதிர்ப்பாளி அல்ல, ஆனால் நீ என் மீது குதிரை ஏறுகிறாய். நீ வேதம் சிறந்தது என்று சொல்கிறாய், நீ சொல்லிக்கொள், நான் மறுக்கவில்லை. தேவாரம் சிறந்தது என்று நான் சொல்கிறேன், வேதம் சிறந்தது, திருமூலர் சிறந்தது என்று நான் நீ சொல்லிக்கொள், எனக்கு மறுப்பில்லை. ஆனால் அது என் தலையில் ஏற வேண்டும். இதுதான் நம் எல்லோருக்கும் உள்ள மொத்த நூல், மொத்த நாகரிகம் என்று நீ சொன்னால் நான் மறுப்பேன். அது விவேகானந்தருக்கு சொந்த நாகரிகம் கிடையாது, வங்காளியவர். ஆகவே ஆதிசங்கரரை அவர் பின்பற்றட்டும். அமெரிக்காவில் போய் வேதம் தான் சிறந்த நூல் என்று வேத மதத்தை தான் அவர் இந்து மதம் சொல்லிவிட்டு வந்தார். நம்முடைய மனோன்மணிய சுந்தர பிள்ளை தான் செகிலில் அறைந்து விவேகானந்தர் பேச்சை நிறுத்தினார். வி ஆர் சைவைட்ஸ், வி ஆர் நாட் ஹிந்துஸ் என்று சொன்னார். அந்த கருத்துக்கு முதல் முன்னோடி நம்முடைய மனோன்மணிய சுந்தர பிள்ளை. ஆகவே சொல்லுகிறேன், விவேகானந்தர் அதோடு மேடையை விட்டு இறங்கி போய்விட்டார். நாம் இந்துக்கள் இல்லையா என்று. ஆமாம், நீ வேண்டுமானால் இந்துவாக இரு, உனக்கு சொந்த மெய்யியல் கருத்து கிடையாது. நான் இந்துவாக இருக்க வேண்டிய தேவையில்லை, எனக்கு தனி சமயம் இருக்கிறது என்று சொல்லி, நம்முடைய சமயம் என்று சொல்லி மனத்தை சமய செய்வது எதுவோ அது சமயம். எப்படி சொல்வடித்திருக்கிறார்கள் பாருங்கள். இவ்வளவு சிந்தித்தவர்கள் தமிழர்கள். அதையெல்லாம் விட்டு விட்டு விவேகானந்தர் இருக்கிறவனையெல்லாம் ஒன்று சேர்ப்பார். இந்த ரவி, இந்த ஆள் இருக்கிறாரே, இந்த ஆளுநர் மாளிகையில் ஒரு ஆள், வேறெல்லாம் எதுக்கு தகுதி இல்லாத ஆள். தமிழனுடைய சோற்றையும் தமிழனுடைய சம்பளத்தையும் வாங்கி தமிழனுடைய மாளிகையில் இருந்து கொண்டு திருக்குறளுக்கு எதிராக பேசுகிறார், தமிழனுக்கு எதிராக பேசுகிறார். அங்கே போய் பேசு, இந்தியத்துக்கு வடக்கே பேசு, இங்கே என்ன உனக்கு வேலை என்ன? உடனே நீங்கள் சொல்லுங்க, இது ஸ்டாலின் சொல்லு, என்ன ஸ்டாலின் எதிர்த்து அடி, தமிழிசையை நீ கொடியேற்றுகின்ற இடத்துக்கு நான் என்ன வருகிறேன் என்று சந்திரசேகர் கேட்டார். நான் வீட்டில் ஏற்றிக் கொள்கிறேன் என்று சொன்னார். கவர்னரை ஒடுக்க வேண்டாமா என்று கேட்கிறேன் நான். என்ன அவனோடு நமக்கு கொஞ்சல்? அவன் பேசுவது நம்ம அல்ல. பழகற்பியா முட்டாள் என்று சொன்னால் நான் பேசாமல் இருக்கலாம். ஆனால் தமிழினத்தை முட்டாள்தனமான இனம் என்று சொன்னால் நான் பேசாமல் இருந்தால் அது இனத்திற்கு செய்கின்ற கேடு. இந்த ஆளோடு சேர்ந்து கொடியேற்ற போகிறாய், இந்த ஆள் என்று தான் நான் சொல்வேன், இஸ் எக்ஸலன்சி என்று நான் சொல்ல மாட்டேன். திருக்குறள் காப்பி அடிக்கப்பட்ட நூல். தமிழ்நாடு என்னுடைய தமிழ் இனம் வாழ்கிற நிலத்திற்கு தமிழ்நாடு என்று தான், நாடு என்று தான் பெயர். உனக்கு தெரியுமா? உனக்கு தமிழ் தெரியுமா? என்ன தெரியும் உனக்கு? ஐயா, இப்போ நம்ம கட்சியோட ஒரு குறைந்தபட்சம் இத்தனை வருஷத்துல நாங்க இந்த மாதிரி ஒரு இலக்கு வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி. இலக்கெல்லாம் கிடையாதுங்க. இலக்கு நம்முடைய வாழ்நாளை, நீங்கள் பிறப்பை இலக்கு வைத்திருக்கிறீர்களா? இத்தனை ஆண்டு வாழ போகிறோம், பிறகு நாங்கள் முடிந்து விடுவோம். அதில் ஒரு கட்சிக்கு அது தேவையில்லை. நம்ம பிறப்பு நீங்களாக வைத்திருக்கிறீர்கள். நாளைய பொழுது நம்முடைய கையில் இல்லை என்பதுதான் என்னுடைய வாழ்க்கை போக்கு. அதுதான் நாளைய வாழ்க்கை நம்முடைய கையில் இல்லை. இருக்கின்ற நேரம் வரையிலும், கடைசி மூச்சை சுவாசிக்கின்ற நேரம் வரையிலும் எதை செய்ய வேண்டும் என்பதை நோக்கி செய்கிறோம். கண்ணு கட்டிய தூரம் வரையிலும் நடக்க வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம். ஆனால் இந்த நடை எந்த இடத்தோடு முடிவடைய வேண்டும் என்பதை ஒருவன் முடிவு செய்கிறான். இதுல ஒரு விஷயம் இது நீங்க இப்படிதான் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லல. ஏற்கனவே நீங்க பல கட்சிகள்ல அந்த மாதிரி பயணம் பண்ணியிருக்கீங்க, அது சார்ந்த விமர்சனங்கள் வந்திருக்கு, எல்லாம் வந்திருக்கு. நீங்க அதற்கான தேவை, இந்த கட்சி மாறினே இப்போ ஒரு கட்சி ஆரம்பிச்சு. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன் கேளுங்கள். அதாவது எமர்ஜென்சி இந்த நாட்டிலே பிறப்பிக்கப்பட்ட போது நான் முதலாக ஆளுங்கட்சி பார்த்து சேராமல் எமர்ஜென்சியை எதிர்க்கிற தலைவர் காமராஜரோடு கரங்கோர்த்தேன். அவர் சொன்னார், என்னுடைய காலத்திலேயே 2ஆம் தடவையாக இந்திய சுதந்திரத்திற்கு போராட வேண்டிய கட்டம் வந்து விட்டதே என்று வருத்தப்பட்டார். ஒரு தடவை போராடி விடுதலை பெற்றோம், 2ஆம் தடவையும் நம்முடைய சொந்த நாட்டுக்காரியோடு போராடி விடுதலை பெற வேண்டிய நிலை வந்துவிட்டதே என்பது என்னுடைய நெஞ்சத்தை உலுக்கியது. 25 வயதில் அவரோடு சேர்ந்தேன். ஆகவே இந்த நாட்டினுடைய குடியாட்சிக்கு எதிராக போராடியவன் நான். அதற்கு பிறகு ஆமா குடியாட்சியை விட்டு காங்கிரஸ் ஜனதாவாக ஆனது, குடியாட்சி மீண்டும் தண்டவாளத்தில் ஏற்றப்பட்டது. அதற்கு பிறகு மொரார்ஜி தேசாய், ஈழத்தமிழர்களுக்கு சிக்கல் வருகிறது, அவர்கள் கள்ளத்தோணியில் ஓடி வருகிறார்கள். அப்பொழுது மொரார்ஜி தேசாய் சொல்லுகிறார், தேசம் சிதறுபடக்கூடாது, தனிநாடு கேட்பது குற்றம் என்று அதைத்தான் பேசுகிறாரே தவிர
ஈழத்தமிழர்கள் சிதறி ஓடி வருகிறார்கள், இவர்கள் காக்கப்பட வேண்டியவர்கள், பேரினவாதம் முறியடிக்கப்பட வேண்டும், பெரிய இனமாக இருக்கிற சிங்கள இனம் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு சிறுபான்மை மக்களை காக்க வேண்டும் என்று மொரார்ஜி சொல்லவில்லை. ஜெயவர்தனா இஸ் மை ஃப்ரெண்ட் என்று சொன்னார். சேலம் மாநாட்டிற்கு வந்தார், அன்றைக்கே தீர்மானம் எழுதி கொடுத்தேன், தமிழர்களுக்காக நம்முடைய கட்சி பேச வேண்டும் என்று. அந்த கட்சி பேச மறுத்தது. பேசுகின்ற நிலையில் தேசிய கட்சி இல்லை, மொரார்ஜி தேசாய் இல்லை. அவர்களுக்கு தேசம் பிளவு விட்டால் இந்தியா பிளவு விட்டுவிடும் என்ற அச்சம் தான் இருந்ததே தவிர வேறு எதுவும் இல்லை. அந்த நிலையில் நான் ஈழத்தமிழர்களுக்காக அன்றைக்கு வெளியே வருகிற போது ஒரு அறிக்கை விட்டேன், தேசியம் இனச்சிக்கலுக்கு தீர்வாக முடியாது என்று. ஒரு புதிய கருத்து நிலை எனக்கு பிறந்தது. நான் 25 வயதில் அரசியலில் நுழைந்தேன். ஒரு 7 ஆண்டுகளுக்கு பிறகு, காமராஜருடைய காலத்திற்கு பிறகு, தேசியம் என்பது இனச்சிக்கலுக்கு தீர்வாக முடியாது என்ற புதிய கருத்தின் அடிப்படையில் நான் வெளியே வருகிறேன். அதிலேயே செழியன் இருந்தார், அதிலேயே என்னுடைய நண்பர் ஜான் மோசஸ் இருந்தார், சாகர வரையில் இருந்தார். இவர்களெல்லாம் இருந்தது சிறப்பு என்றால், இவர்களெல்லாம் இந்த ஒரு கட்சி கற்பு பேசுவது சிறப்பு. ஒரு ஆளுங்கட்சியாக இருந்தபோது அந்த அதிமுகவை விட்டு ஒரு எம்எல்ஏயாக இருந்தால் லஞ்சம் வாங்கலாம், பெஞ்சை தட்டலாம், வேற என்ன செய்யலாம் என்று துக்குளகுலாவில் பேசியதை ஆனந்த விகடன் அட்டைப்படமாக போட்டதற்காக ஜெயலலிதா என் மீது சீற்றம் கொண்டார். மறுநாள் காலையில் அந்த பதவியை ராஜினாமா செய்தேன். ஓராண்டுக்கு முன்னாலேயே. ஆளுங்கட்சியாக இருந்து பொறுக்கி தின்பதை வாழ்க்கையாக கொண்ட கட்சிகளுக்கிடையே ஒரு பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வெளியே வந்து விட்டேன். அதற்கு பிறகு அந்த பதவியை அடையவும் முடியவில்லை, அடையவும் முடியாது, தேவையும் இல்லை. அது சிறந்ததா சிறந்தது இல்லையா? இப்படி எல்லாவற்றிலும் சில இடங்களுக்கு நான் போய் வந்தது என்பது ஒரு கூட்டமாக இருந்துதான் சிலவற்றை செய்ய முடியுமோ என்றும், இதற்கு மாற்று அதுதானோ என்றும் நான் மயங்கிய நிலை. அந்த மயக்கம் காலப்போக்கில் ஒரு கூட்டத்தோடு சேர்ந்துதான் செய்ய முடியும் என்பதற்காக அந்த கூட்டத்தின் தவறுகளுக்கு நாம் நியாயம் தேட வேண்டியது இருக்கிறது. ஆகவே இந்த அரசியல் சரியில்லை என்கின்ற கருத்து கடைசி காலத்தில் எனக்கு வந்த காரணத்தினால்தான் தனித்து வெகு காலமாக பேசி கொண்டிருந்தேன். நாம் நீங்கள் ஒருவராக ஏன் பேசுகிறீர்கள், 10 பேராக சேர்ந்து பேசுவோமே என்று சொன்னபோது, சரி வாருங்கள் ஒரு துணை, நானும் கூட வருகிறேன் நடப்போமே என்று சொன்னால் வேண்டாம் என்று எவனா சொல்வானா? பாதுகாப்பாகத்தானே இருக்கும். அந்த அடிப்படையில் தான் ஒரு கட்சியை தொடங்கி இருக்கின்றோம். சேர்ந்து நடப்போம், சேர்ந்து சிந்திப்போம், சேர்ந்து செயல்படுவோம் என்ற அடிப்படையில் சிந்தியும். ஒன்று அடைவதற்கு ஒன்றும் இல்லை, அடைய வேண்டும் என்ற விருப்பமும் இல்லை, அதற்குரிய நேரமும் வாழ்க்கையில் இல்லை. ஆகவே நான் சொல்லுகிறேன், காந்தி தான் என்னுடைய நெஞ்சை கவர்ந்தவர், ரொம்ப பெரிய ஞானி. அவர் கடைபிடித்த கொள்கையில் 100ல் 1 பங்கு கடைபிடித்தால் தமிழ்நாட்டுக்கு நான் நன்மை செய்தவராக. 100ல் 1 பங்கு, அவ்வளவுக்கு தான் எனக்கு மன வலிமையும் அறிவும் இருக்க முடியும். அந்த 100ல் 1 பங்கு கடைபிடித்தாலே நான் நாட்டுக்கு நன்மை செய்தவராக. அவ்வளவுதான். நன்றி. சமையல் பிடிக்கும்னா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.